kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெந்தயக்கீரை புலாவ், மேத்தி மட்டர் புலாவ். ஒரு அருமையான டிஷ்ங்க இது. முக்கியமா ரொம்ப ஹெல்தியான டிஷ். இங்க நல்ல வெந்தயக்கீரை சேர்த்து ஒரு 1 pot மீல் ரெசிபி செய்ய போறோம். ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொதுவா கீரை வகைகள் எல்லாமே ரொம்ப சத்தானது. அதுலயும் பர்టిక్యులர்லி இந்த வெந்தயக்கீரை எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல்ங்க. நம்ம பாடி கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் எல்லாம் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரையில நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரையில ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதனால இதை நிறைய பேர் சாப்பிட அவாய்ட் பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி குழந்தைங்க. பட் இந்த மாதிரி புலாவ் எல்லாம் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப ஒரு ஈஸி குவிக் ரெசிபியும் கூட. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே புலாவ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ரைஸை கழுவி ஊற வச்சிடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் 200 கிராம் இருக்கும். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து சமைக்கும் போது நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி, ரைஸ் ரெடி. அடுத்தது வெந்தயக்கீரையை நல்லா இலையாக இப்படி பறித்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம குக்கரில் தாளித்து விட்டுறலாங்க, சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ ஹோல் ஸ்பைசஸை சேர்த்து விட்டுறலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. 3 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா அது பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணி சேர்த்து விட்டாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இது ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ இதில் 1 பெரிய தக்காளி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன். தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துடலாங்க. இங்கே ஃப்ரெஷ் ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டு சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம கழுவி ரெடியாக வச்சிட்ருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்து விட்டுறலாம். இங்கே நல்லா ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் குவான்டிட்டி, பட்டு ஜஸ்ட் ஒரே நிமிஷம் அது வதங்கி முடிச்சோன்னு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த வெந்தயக்கீரைக்கு நல்ல ஒரு தனிப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது. நம்ம அதனால தான் நல்ல பன்னீர் கிரேவி, அந்த மஷ்ரூம் கிரேவி எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த லைட்டாக அந்த காஞ்ச வெந்தயக்கீரை கசூரி மேத்தியை நம்ம பொடிச்சு சேர்த்து விடுறோம். அது நல்லா அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அதுலேயே புலாவ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கம்மியாக போதும். ஏன்னா இந்த வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர் ஏற்கனவே ஹோல் ஸ்பைசஸை நம்ம தாளிக்கும் போது சேர்த்துருக்குறோம். அதெல்லாமே வந்து இந்த புலாவுக்கு கரெக்டாக இருக்கும். நிறையா கரம் மசாலா வேண்டாம், அந்தளவுக்கு போட்டால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரைஸை சேர்த்து விட்டுடலாம். நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸ் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதில் ஒரு 10-12 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது, நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே குக்கரில் செய்கிறோம், ஸோ 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாதம் வரும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை லிட்டு போட்டு விட்டுறலாம். லிட்டு போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரே விசில் அல்லது 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக ஜம்முன்னு உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரைஸ் வெந்திருக்கும். இப்போ ஒரு விசில் விட்டு நல்லா அந்த ஸ்டீம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு நம்மளுடைய வெந்தயக்கீரை புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்த மேத்தி புலாவோட கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்கு வேண்டி வறுத்த முந்திரி பருப்பு மேலால் தூவி விட்டுருக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. கூட தொட்டுக்க நல்ல வெங்காயம் எல்லாம் சேர்த்துன தயிர் பச்சடி செம்ம காம்பினேஷன். கூடவே கிரேவியும் இருந்தால் அட்டகாசமாக இருக்கும். நான் இங்கே நல்ல ஒரு மஷ்ரூம் கிரேவியும் இதுக்கு கூட தொட்டுக்க செஞ்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான இந்த வெந்தயக்கீரை புலாவ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.